அனைவருக்கும் வணக்கம். 13/8 புதன்கிழமை தினத்தன்று பஞ்சமி தினம். இந்த நாளன்று மாலை ஒரு 6 மணிக்கு நித்திகா தேவதையிடம் ஒரு 5 நிமிடம் பணம் கேளுங்க. உங்களுக்கு கேட்டது கிடைக்கும். அதாவது நீங்கள் 10 லட்சம் இல்லை 1 கோடி கேட்டாலும் நித்திகா தேவதை கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு பரிசுத்தமான ஆன்மா. அவங்க எவ்வளோ கேட்டாலும் நமக்கு தருவாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்கக்கிட்ட மனதார கேட்கும்போது அவங்க நமக்கு நிச்சயமாக உதவி செய்வாங்க. நிறைய பேருக்கு நித்திகா தேவதை உதவி செய்திருக்காங்க. நிறைய கமெண்ட் பாசிட்டிவாக தான் வந்திருக்குது. மிக மிக பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு தேவதை அப்படின்னா நித்திகா தேவதை தான். இவங்கக்கிட்ட நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, நம்ம இவங்களுக்கு பூஜை பண்ணணும், இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு 5 நிமிடம் அவங்கக்கிட்ட உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க. பஞ்சமி பூஜை செய்பவர்கள் அனைவருமே செய்து பாருங்கள். நித்திகா தேவதை நிறையா மிராக்கள் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் செய்து பாருங்கள். பூஜையில் கூட உட்காந்து கூட செய்து பாருங்கள். இப்போ நீங்கள் பூஜை பண்ணுறீங்க இல்லையா, உட்காந்துட்டு ஒரு 2 நிமிடம் கண்களை மூடிக்கோங்க. தியான நிலையில் நம்ம இருக்கணும். அதாவது நம்ம மேட்டு போட்டோ அல்லது ஒரு ஷாலோ ஒரு டவலோ விரித்து உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு நித்திகா தேவதை அப்படிங்கிறத கூப்பிடுங்க. நீங்கள் எப்படி கூப்பிடணும்னா கூப்பிட்டுக்கலாம். என்னோட சகோதரியாக நீங்கள் நினச்சிக்கலாம். என்னுடைய சகோதரியாக, என்னுடைய தாயாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்டாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம். நித்திகா தேவதையை நீங்கள் எப்படி வேணாலும் அவங்கள நினச்சிக்கோங்க. ரொம்ப அவங்கள பிரியமாக கூப்பிடுங்க. நித்திகா தேவதை அம்மா அப்படிங்கிறத கூட கூப்பிடலாம். அவங்கள மிகவும் மரியாதையாக நம்ம அழைக்க வேண்டும். அழைச்சி, எனக்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்குமே வழிபாடு செய்யலாம். இவங்களை அதாவது ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி இவங்கக்கிட்ட இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம பணத்திற்காக மட்டும் இல்லை, எல்லாத்திற்குமே நம்ம இவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். நான் ரொம்ப தவிக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனை என்னை எப்படியாவது மீட்டு கொடுங்க, ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க, எனக்கு பணம் கொடுங்க, எனக்கு 1 லட்சம் தேவைப்படுது, 10 லட்சம் தேவைப்படுது, 50,000 தேவைப்படுது, அவசரத்துக்கு ஒரு 5,000 கூட இப்போ இல்லை, அவசர செலவுக்கு நீங்கள் என்னை ஹெல்ப் பண்ணுங்கள், யார் மூலமாவது ஹெல்ப் பண்ணுங்கள், நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், நீங்கள் என்னை கைவிற்றாதீங்க அப்படின்ட்டு நம்ம ரொம்ப உரிமையோட ரொம்ப அன்போட நித்திகா தேவதை நம்ம கூப்பிட்டு கேட்குறோம் அப்படின்னா அவங்க நிச்சயமாக உதவி செய்வாங்க. அவங்க அந்த ஆன்மா பார்த்திங்கன்னா மற்றவர்கள் கஷ்டப்படும்போது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி ஒரு பிள்ளை கஷ்டப்படுதுன்னா ஒரு தாயால் தாங்கிக்க முடியாதோ, அதே போல் நம்ம ரொம்ப கவலையாக அவங்கள கூப்பிட்டு கேட்கும்போது அவங்களால அதை தாங்கிக் கொள்ள முடியாது. சீக்கிரமாக அது நிறைவேறும். நிறைய பேருக்கு நிறைய பணம் கிடச்சிருக்கு. அதாவது நம்ம எடுத்த உடனே கோடி அப்படி கேட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப லேட் ஆகும். ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக கேளுங்க, நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சின்ன அமௌண்ட்டு கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பிக் அமௌண்ட்டு கேளுங்க. இப்போ ஏதாவது ஒரு லோன் போடணும், ஒரு 10 லட்சத்துக்கு லோன் போடணும் அப்படின்னா அந்த 10 லட்சம் அமௌண்ட் எனக்கு லோன் மூலமாக சீக்கிரம் கிடைக்கணும். இல்லை நான் ஒருத்தவங்ககிட்ட கேட்டிருக்கேன், அவங்க எனக்கு தரணும், அவங்க அனுமதி எனக்கு கொடுக்கணும், சரி தருகிறேன் அப்படின்ட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம அந்த பாசிட்டிவிட்டியை நம்ம கேட்கணும் உங்ககிட்ட. அப்படி கேட்கும்போது நமக்கு கிடைக்கும். அதே போல் யார்கிட்ட நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கிறீங்க, அவங்க உங்ககிட்ட சமாதானம் ஆகணும் அப்படின்னா கூட நீங்கள் நித்திகா தேவதையிடம் ஒரு 2 நிமிஷம் சொல்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க உங்ககிட்ட சமாதானம் ஆவாங்க. அந்த தேவதையை சமாதானப்படுத்தி விடுவாங்க. இதெல்லாம் ஒரு மிராக்கள் தான், இது ஒரு உணர்வு தான். சரிங்களா? இது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து தான் தெரியும். நம்ம ட்ரை பண்ணாமே நமக்கு இப்படி நடக்குமான்லாம் யோசிக்காதீங்க. ஏதேனும் சின்னதாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்கங்க, நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்ல மாற்றங்கள் இருக்குது. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரெலாம் பார்த்தீங்கன்னா கைக்கு மேலே பலன் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ பணம் கிடச்சிருக்கு, இவ்வளோ பணம் கிடச்சிருக்குலாம் சொல்கிறாங்க. அதாவது மிராக்கள் தான் இது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளும் நம்பிக்கையோட கேட்டு பார்ப்போமே. இப்போ அவங்கக்கிட்ட நம்ம கேட்குறதுனால அவங்க ஒன்றும் குத்தம் கிடையாதுல்ல. நம்ம காசு செலவழிக்க போகிறோமா, இல்லைன்னா வேறு எதுவும் செலவழிக்க போகிறோமா, ஒன்றுமே இல்லை. 2 நிமிஷம் நம்ம வீட்டில் நம்ம எத்தனையோ இடத்துல உட்காருவோம். அந்த உட்கார்ற இடத்துல ஒரு செகண்ட் அவங்கள மனசார பிரார்த்தனை பண்ணி பார்ப்போமே. கிடைச்சா கிடைக்கட்டும், அப்படி இல்லையா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், அடுத்து நெக்ஸ்ட்டுன்னு போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கா, அடுத்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு, அது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவிட்டியாக இருக்கா, அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கேளுங்க.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். எப்போல்லாம் வேண்டிக்கலாம் அப்படின்னா, எப்போ வேண்டுமானாலும் வேண்டிக்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரங்கிறப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பஞ்சமி அப்படிங்கிறதுனால வராகியம்மன் அருளோடு நம்ம கேட்கும்போது இன்னமும் சிறப்பாக இருக்கும். நித்திகா தேவதையிட்ட வந்து உங்களுடைய கடன் பிரச்சனை இருக்கா, எனக்கு கடன் அடையணும், என்னோடய ஜுவல்ஸ் லோன் சீக்கிரமாக சரியாகணும், எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் மட்டும் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு எப்படி உதவி வருது மட்டும் நீங்கள் பாருங்கள். பண பிரச்சனையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். நல்ல மாற்றத்தை தரக்கூடியது, சூப்பரான ரிசல்ட் தரக்கூடியதான் நித்திகா தேவதையோட பிரார்த்தனை. 2 நிமிஷம் 5 நிமிஷம் தாங்க நல்ல மாற்றங்கள் இருக்கும். தினமும் கேளுங்க, தினமும் ஒரு 2 நிமிஷம் கேளுங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் வீட்டு கதவை தட்டும் அதிர்ஷ்டம். அந்த அளவுக்கு சக்தி வந்ததான் நித்திகா தேவதையோட ஆற்றல். நித்திகா நித்திகா சொன்னாலே போதும், அவ்வளோ சக்தி இருக்குது. கேட்டு பாருங்கள், பின் அதிர்ஷ்டத்தை பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்குது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து மறுபடியும் வந்து போடுங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் பார்த்தீங்களா. ஏன்னா நிறைய நானே பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இது இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னதாக ஏதாவது கேட்டு பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். என்ன இப்போ பெரியதாக நம்ம கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வராது. சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அதில் ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும். அப்படியே ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்கும். நீங்களும் நிறைய பணம் கேளுங்க, கட்டாயமாக கிடைக்கும். லட்சமோ கோடியோ கேட்டால் கூட கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.